ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதல் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். விருச்சிக ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தடங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சாதுரியமாக எதையும் எளிதில் பேசி சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. சிலர் தாய்க்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று பின்பு வாங்குவதே நல்லது. உறவினர்கள் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களின் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இது இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். களத்திரஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரைந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் 9ஆம் தேதி அவர் ஆட்சி பலத்தோடு அங்கே அமர்ந்து இருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தில் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே இருக்கின்ற ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது. தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி
சூரிய பகவான் இம்மாதம் களத்திர ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும், தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தொழில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் முயற்சிக்கு பிறகே உங்கள் தொழிலில் ஒரு வெற்றியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதலான முயற்சிகள் தேவை. அரசியல்வாதிகளுக்கு பல போட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடன் களப்பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு போட்டியாக நிகழ்வார்கள். எச்சரிக்கை தேவை. லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும், லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும், மூத்த சகோதர சகோதரி மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். நேயர்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.